ஒரு கழுதியை வேலை வாங்குறதுக்காக அதோடைய பாஸு முதுகுல கோல்டன் சாடில் பொருத்தி நீ தான் பெஸ்ட்டு, இந்த ரோலுக்கு நீ தான் சூட்டபிள் ஆளு அப்படின்னு ஃபேக்கான ப்ராமிசஸ் எல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அவர் சொன்ன ஃபேக்கான வார்த்தைகளை நம்பி கழுதியும் ரொம்ப டெடிகேஷனாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுதுன்னா தன்னோட ஹெல்த்து, ஃபேமிலி, ஹாப்பினஸ், பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் மறந்து முழு நேரம் ஒர்க்லேயே ஃபோக்கஸ்டாக இருக்குது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கழுதை உடம்பு சரியாமல் இறந்து போகுது. அங்கே வந்த பாஸ் அந்த கழுதியை எட்டி உதச்சி நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ இல்லைனா இந்த வேலை செய்ய 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு அப்படி சொன்ன வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த கோல்டன் சேடலை எடுத்து இன்னொரு எங்கான கழுதைக்கு பொறுத்திட்டு யூ ஆர் த பெஸ்ட், இந்த ரோலுக்கு சூட்டபிள் நீ தான் அப்படின்னு அங்கே ஒரு ஃபேக்கான ப்ராமிஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ரீசெண்ட் டைம்ஸில் இதேமாரி தான் நம்மளும் நம்மளோட ஹாப்பினஸ், ஃபேமிலி, ஹெல்த்து, பர்சனல் லைஃப்ஸ் எல்லாத்தையும் மறந்து முழு நேரம் ஒர்க்குக்காகவே நம்ம ஓடிட்டுருக்கோம். கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்மளை அசால்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹெல்த் ஃபார் அன்செக்யூர் ஜாப்ஸ், முக்கியமாக கார்ப்பரேட்டில்.